ஒட்டு மொத்தமா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு. எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. ஸோ, இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மக்கள நேசிச்சு, மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அது ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ மக்கள நேசிச்சு, உண்மையா மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சா சந்தோஷப்படுவேன். ஆனா, இப்பவும் அவங்க இதுவரைக்கும் செஞ்ச தவறுகள மறைக்கிறதுக்காகவும், மக்களுடைய அதிருப்திய வந்து மறைக்கிறதுக்காகவும், அத போக்குவதற்கு மெனக்கெடுறாங்களே தவிர, மக்களுடைய பிரச்சனைய சரி செய்யறதுக்கு மெனக்கெடல. மழைநீர் வடிகால்ல ஒருத்தன் விழுந்துறான்னா, அது சரி செய்யல. எனக்கு வரி உயர்ந்து போயிருக்குன்னா, அது சரி செய்யல. நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் அத சரி செய்யல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா, அத சரி செய்யல. பள்ளிக்கூடங்கள்ல அருவாளோட வர்றான், அத சரி செய்யல. ஒரு தாசில்தார வந்து நீங்க வந்த பிறகு எப்படி தீண்டாமை கடகடன் சாதிய மோதல்கள் வருது? ஆணவ கொலைகள் அதிகரிக்குது. போன வாரமா ஒரு தாசில்தார் பட்டியல் இனத்த சேர்ந்தவர செருப்படுத்து அடிச்சிருக்காரு. அவர் கீழ இளநிலை பொறியாளர். அதற்கு முன்னாடி கோமதின்றவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களையும் இதே மாரி கார்னர் பண்ணி பட்டியல் இனம்னு சொல்லி தொரத்திருக்காங்க. இதெல்லாம் வெட்கக்கேடு இல்லையா இந்த அரசுக்கு? சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்களே! உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? மனிதநேயம் இல்லையா? ஈரம் இல்லையா?